சைனால கரும்பை கைப்படாமல் எவ்வளோ ஹைஜீனிக்காக, அதாவது சுத்தமாக அடுத்தவங்க சாப்பிட்ற பொருளை எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது ஒரு அப்படியே நீட்டாக அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த பீல் பண்ணிவிட்டு அந்த பக்கெட் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட்குள்ளே அந்த பாலித்தீன் கவரை போட்டுடுறாங்க. இதில் அவங்க கை எங்கேயுமே படுறதில்ல. இப்போது எட்ஜு வரலும் அவங்க இதே மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. எட்ஜு வந்தோடனே இன்னொரு பாலித்தீன் கவரை அவங்க கையில் வச்சுப்பாங்க. புதுசாக ஒரு கவரை இப்போ பார்த்திங்களா, அவங்க கை படாது, அது வரலும் அந்த எட்ஜு வரலுமே படாது. அதுக்கப்புறமா அதை மாற்றி எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும், சுத்தமான பொருளை நம்ம சாப்பிட்றோங்கிற சந்தோஷமும் இருக்கும். இந்த கரும்பு ஜூஸ் மிஷின் பார்த்திங்கன்னா சைனாவில் சீப்பாகவே கிடைக்கும். எப்படி போட்டுட்டு ஜஸ்ட்டு பைப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி இதுலேயும் எங்கேயுமே கைப்படாது. அந்த கரும்பை உள்ளே போடும்போது கூட பாருங்கள், ஒரு கவர் வச்சு தான் போடுறாங்க. அவங்க கை அதில் படாது. ஸோ இதை கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு மூடியும் வச்சுருவாங்க, காற்றுலையும் அடிக்காதுங்க. உண்மையாகவே இது ஒரு நல்ல விஷயம். நாமளும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.